டேட் வந்து 2/9/20 ஃபர்ஸ்ட் டேவா? ஓகே, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இது வந்து வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 to 10% ஆஃப் கேட் மார்க்ஸ் வந்து இது வந்து கன்சியூம் ஆயிருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து இருக்கிற இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்னா பேசிக் டேர்ம்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன பேசிக்காக தேவையான விஷயங்கள், டேர்ம்ஸ் அண்ட் மெட்டீரியல் டைப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இதில் நான் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஸ்ட்ரெயினான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது ரிலேட்டடான சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நிறைய சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்ன, மெட்டீரியலுக்குள்ள இன்பில்ட்டாக உண்டாகக்கூடிய ஒரு என்னது லோட்னால வரக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து என்னன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இது டஃப்னஸ், ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டைப் இருக்கு. ஓகே, மாடலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ், டஃப்னஸ் இதெல்லாம் வந்து இந்த இதுக்குள்ள நம்ம டாபிக்ல படிப்போம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி கான்செப்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ஓகே, சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்ன, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் என்ன. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கும், ஒரு எலமெண்டல்ல வேணா யூனிஆக்சியல் லோட் அப்ளை ஆனா எப்படி இருக்கும், வேணா யூனிஆக்சியல் லோடு மல்டி ஆக்சியல் லோட்ஸ் இது எல்லாமே ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்ட்ரெஸ் அந்த அந்த ஒரு எலமெண்ட்ல வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது எந்த பாயிண்ட், அது வந்து அதே மாதிரி ஒரு பிளேனை நம்ம கன்சிடர் பண்ணா அந்த பிளேன்ல வந்து எந்த பிளேன்ல வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும், அந்த பிளேன்ல வந்து பிரின்சிபல் பிளேனு, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ் எங்க மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் சாப்டர். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் நமக்கு ஈஸியாக இமேஜின் பண்ணாலே போதும். நம்ம வந்து எந்த ஒரு சமயமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஈஸியாக வந்து நம்ம கிராஃபிக்லாம் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி காலேஜ் டேஸ்ல இதை வச்சு நிறைய சம் சால்வ் பண்ணிருப்பீங்க, அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஓகே, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன். நான் என்னோட ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைனலாக தான் வச்சுக்குவேன். பாப்பா இது எப்படி இருக்கு சப்ஜெக்ட், நீங்க எப்படி ஃபாஸ்டா இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இன்டர்மீடியட்ல நடத்துறதா இல்லை தனியாக நடத்துறேன். பிகாஸ் இது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து சப்ஜெக்ட்லேயே வந்து அதை எப்படி பார்த்தாலுமே அந்த சப்ஜெக்ட் நீங்க தனியாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இதோட ஃப்ளோ எல்லாமே ஒரே ஸ்ட்ரைட் ஃப்ளோவா இருக்கும். பட் அந்த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் மட்டும் நம்ம எங்க வேணா போட்டுக்கலாம். ஓகே, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ்னா when a load is applying பீங்கிற லோட் அப்ளை ஆச்சுன்னா இட் இஸ் a cantilever beam. கேண்டிலிவர் பீம் அப்ளை ஆச்சுன்னா அந்த பீம் வந்து என்ன ஆகும், பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு இனிஷியலா இருந்த பொசிஷன்ல இருந்து சம் தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து டிவியேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வந்து சென்டர்ல ஒரு லோட் அட்டாச்னா அந்த பீம் எப்படி ஆகும், இந்த மாதிரி கர்வியா பெண்ட் ஆகும். அப்படி கர்வியா பெண்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்லோப் வேல்யூ எவ்வளவு இருக்கு, எவ்வளவு தூரம் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லாம் நம்ம எடுத்து ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ணணும்னா என்னென்ன மெத்தட் ஆஃப் அப்ரோச்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அண்ட் தியரி ஆஃப் பியூர் பெண்டிங். நெக்ஸ்ட் எய்த் ஒன், சிக்ஸ்த் ஒன், செவன்த் ஒன், 1 2 3 4 5 6 7. ஓகே, இதுல மட்டும் இன் பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டு அண்ட் மொமெண்ட். அது ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். சென்ட்ராய்டு அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதுல எல்லாமே எந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டா ஏரியா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் டென்சர் குவான்டிட்டி. ஸோ சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா the whole area of the object is assumed to be considered வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ராய்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஹோல் weight of the body is assumed to be considered at a point. Center of mass அப்படின்னா whole mass of the body assumed to be considered at a point. ஸோ இந்த டோட்டல் ஏரியா இந்த ரெக்டாங்குலர் பார்ல வந்து டோட்டல் ஏரியா வந்து எங்க கன்சிடர் ஆயிருக்கு, இதான் அந்த சென்ட்ராய்டு படி. மீன்ஸ்
ஹரிசாண்டல் சிமெட்ரிக்கும் வெர்டிகல் சிமெட்ரிக்கும் எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் எனக்கு என்ன பாயிண்ட், சென்ட்ராய்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா shear stress in beams. தியரி ஆஃப் பியூர் பெண்டிங்ஸ். தியரி ஆஃப் பியூர் பெண்டிங். இப்போ பெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங்னால வந்து அதுக்குள்ள என்னென்ன எஃபெக்ட் நடக்குது, அப்போ விச் மீன்ஸ் வந்து ஒவ்வொரு இதுலயுமே வந்து எப்படி ஸ்லைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக் இருக்கு, அந்த புக்கோட எண்டு பாயிண்ட் வச்சு நீங்க ஒரு லோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த எண்டு பாயிண்ட்ல அந்த புக்கோட அந்த லீவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ட்ரையாங்கலா டிக்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். விச் மீன்ஸ் லேயர் பை லேயர் என்ன ஆகுது அப்படின்னா சரிஞ்சிட்டு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் என்ன இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்டிங்லாம் அந்த மெட்டீரியலோட பீம்லயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த எண்டு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கிறதுனால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. பட் அந்த பீம்குள்ள இப்படிதான் நடக்கும். ஓகேவா? இஃப் இட் இஸ் என்னது ரெண்டு சைடும் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த பீம் வந்து என்னங்கன்னா பெண்ட் ஆகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஷேப் வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வேற பேப்பர்ல வரையறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு பீம் இனிஷியலா இருந்துச்சு, ரெண்டு சிம்பிளி சப்போர்ட் பீம். நான் சென்டர்ல வந்து யூனிஃபார்ம் ஒரு பாயிண்ட்ல நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அந்த பீம் எப்படி ஆகும், இப்படி மாறும் இல்லையா? மீன்ஸ் இந்த லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேயர் என்ன இருக்கு, ஒரு இன்க்ளைன் லைனா மாதிரி இருக்கா, ஸ்ட்ரெயிட்டா இருந்த லைன் என்ன இருக்கு, இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட டீவியேஷன் எதனால ஆகுதுன்னா இங்க வந்து கம்ப்ரஷன் ஆக்ட் ஆகுது, இங்க வந்து டென்ஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டென்ஷன் கம்ப்ரஷன் வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த பீம் வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து எலாங்கேட் ஆகி அண்ட் கான்ட்ராக்ட் ஆகும். அந்த இதனாலதான் வந்து அந்த டீவியேஷனால தான் இங்க கான்ட்ராக்ட் ஆகிற அளவுக்கு இங்க எலாங்கேட் ஆயிருக்கும். அது வந்து நம்ம ஃபுல்லா வந்து தியரி ஆஃப் பியூர் பெண்டிங்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னன்னா இருக்கும் அதோட இது வந்து கவரேஜ் சாப்டர் வந்து கவர் ஆகுறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா shear stress in beams. 9th one. Okay, 9th one, shear stress in beams. ஸோ shear stressனா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் எங்க அதிகமா இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்க இந்த சென்டம் சாரி கேக்குதுங்களா? எஸ் சார் கேக்குது. எஸ் சார் எஸ் சார். ஹரிசான்ல இருக்கா வெட்டிங்களா இதா இருக்கா? இப்போ கரெக்டா இருக்குங்களா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் shear stress in beams. ஓகே, அந்த பீம்ஸ்ல இருக்கக்கூடிய shear stress பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அங்க வந்து shear stress இருக்கும். இஃப் இட் இஸ் a straight line ஆக்ட், ஒரு ஆக்சிலா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் டெவலப் ஆகும். அதே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல அது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணும், shear ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் பண்ணும். ஓகே, அது நம்ம சப்ஜெக்ட் உள்ள போறப்ப இன்னும் தெளிவா படிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th ஒன் வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன். ஓகேவா? டார்ஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கை இருக்குன்னா கை வச்சு முறுக்குனீங்கன்னா நம்ம மேல இருக்கிற சர்ஃபேஸ் என்ன ஆகுது, அப்படியே ட்விஸ்ட் ஆகுதா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா டார்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த டார்ஷன்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரொட்டேட்டிங் ஷாஃப்ட் எல்லாம் வந்து டார்ஷன் வச்சு தான் டிசைன் பண்ணணும். அது வந்து நம்ம டிசைன்ல போறப்ப உங்களுக்கு தெளிவா புரியும். பட் இங்க வந்து இந்த டார்ஷனோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா டிசைன்ல போறப்ப வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்க எப்படி டிசைன் பண்ண போறீங்க. இப்போ வந்து எனக்கு தேவை வந்துன்னா ஒரு டர்பைன்ல இருந்து வந்து எனக்கு வந்து அவுட்புட் எடுத்து நான் ஜென்ரேட் கொடுக்கணும் அப்படின்னா அங்க எனக்கு வந்து பெரிய ஒரு ஷாஃப்ட் தேவை. ஓகேவா? அந்த ஷாஃப்டோட இட் இஸ் அ சாலிட் ஷாஃப்டா இருக்கணுமா இல்ல ஹாலோ ஷாஃப்டா இருக்குமா, எந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் இருந்ததுன்னா வந்து எனக்கு அந்த வந்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அந்த அப்படி இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து எவ்வளவு வந்து டார்ஷன் அதை டெவலப் பண்ணுது, எப்போ அது பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மெட்டீரியல் டிசைன் பண்றதுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் டேஸ்ல இருக்கு. நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் டேஸ்ல இருந்து ஒன்னு எடுத்து அப்ளை பண்ணி அந்த டாபிக் சப்ஜெக்ட்டுக்குள்ள போறப்ப யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 11th ஒன் என்னன்னா தியரி ஆஃப் காலம்ஸ். ஸோ காலம்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வெர்டிகல் ஆக்சியல் கம்ப்ரஸிங் மெம்பர். ஸோ அந்த காலம்ஸை பற்றி நம்ம நிறைய படிக்க போகிறோம். விச் மீன்ஸ் இட் இஸ் கனெக்டட் பை ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை ரெண்டு எண்டுமே ஒரு எண்டு ஃப்ரீயாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வந்து ரேங்கைன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலஸ் பக்லிங் லோடு யூஸ் பண்ணுவோம். பக்லிங்னு என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசர்வேஷன். ஓகே, ப்ரெஷர் வெசல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிலிண்டர் இருக்கா, கேஸ் சிலிண்டர் இருக்கா, கேஸ் சிலிண்டர் இஸ் சிலிண்டரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எவ்வளவு ப்ரெஷர்னு பாத்தீங்கன்னா 15 kg இருக்கக்கூடிய என்னது கேஸ் வந்து நம்ம என்னன்னா அதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? எப்படி நம்ம அந்த கேஸ்ல வந்து கேஸ் ஸ்டோர் பண்ணிருக்கோம், என்ன கேசியஸ் ஸ்டேட்டா இல்ல லிக்விட் ஸ்டேட்லயே இருக்கு அந்த கேஸ் ட்ரம்? ஸ்ட்ரென்த் இது தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிட்டீங்கல்ல, லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்தி வைப்போம் சார். என்ன பண்ணிருக்கோம், ஹை கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது வால்யூம் வந்து வால்யூம் ஃபிக்ஸ்டு தானே. நிறைய ஏர் மாலிகூல்ஸ் நம்ம உள்ள கொண்டு போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா கேசியஸ் ஸ்டேட்ல இருந்த அந்த கேஸை மீத்தேன் கேஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? அந்த கிராஃப் ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேவா? அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த கேஸ் ட்ரம் நீங்க ஆட்டினீங்க அப்படின்னா என்ன ஆகும், அப்படியே இந்த பக்கம் என்ன ஆகும், அப்படியே தண்ணி நழுவுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை நீங்க எடுத்து பாருங்க வேணும்னா. ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ ப்ரெஷர்ல இருந்தது அப்படின்னா அந்த இது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும் அப்படிங்கிறத நீங்க தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய படிச்சிட்டீங்க. ஓகேவா? நான் எதுக்காக சொல்றேன்னா அந்த ப்ரெஷர் வெசல்ல பாத்தீங்கன்னா அப்போ அவ்வளவு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ரெஷர் வெசல் வந்து எப்ப பிரேக் ஆகும், நடுவுல வந்து என்ன பண்ணுங்க சீம் வெல்டிங் போட்டு அடிச்சிருக்கோம். ஓகேவா? சீம் வெல்ட் போட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். நடுவில் மீன்ஸ் அந்த வெல்ட் அடிச்சது அப்படியே தெரியும் நம்மளுக்கு. ரெண்டு சைடு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வால்வ் கனெக்ட் பண்ணிட்டு இந்த சைடு என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சைடு பாட்டம் எடுத்து ரெண்டு பக்கம் வச்சு சீம் வெல்டிங் வச்சு அடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த வெல்டோட டிசைன் அப்படின்னு சொல்லி டிசைன்ல படிப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து அது ஒரே மோல்டடா இருந்தது அப்படின்னா அதுல எவ்வளவு ப்ரெஷர் வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த அந்த ப்ரெஷர் வெசலோட அந்த சிலிண்டரோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும், ரேடியஸ் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, எந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அதை பார்க்க போறோம். மற்றபடி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ். ஓகேவா? ஸ்ப்ரிங்ஸ் வந்து இங்க நடத்திட்டா மெஷினிசம் நடத்த மாட்டேன். ஓகேவா? அதனால வந்து ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்ப்ரிங்ஸ் இருந்ததுன்னா அங்க ஸ்ப்ரிங்ஸ் இருக்காது. ஓகேவா? ஓகே, சரி. இல்ல நான் அதுல கவர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன்னா அதுல அந்த சப்ஜெக்ட்ல நான் கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசனோட சப்ஜெக்ட் மொத்தம் 13 சாப்டர். ஓகேவா? 13 சாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, மற்றபடி டார்ஷன், காலம்ஸ், ப்ரெஷர் வெசல்ஸ், ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் வந்து மிஷின் டிசைன்லையும் கவர் ஆகுறதுனால அது கொஞ்சம் இதை பார்த்துக்கலாம் அங்கேயே. மற்றபடி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலாஸ் மட்டும் கேட்பாங்க. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸு, அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றபடி மெய்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஓகே, மற்றபடி இது ஒரு 4-5 டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒரு 8 டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 டாபிக்ஸ் வந்து ஒரு 4 டாபிக்ஸ் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது கம்பேர் டு ஏ கேட்டகரியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட், பி கேட்டகரியில் ஒரு 4 சப்ஜெக்ட், சி கேட்டகரியில் ஒரு 4 சப்ஜெக்ட். ஓகேவா? ஓகே, அது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சி கேட்டகரியில் வந்துடும். பிகாஸ் இட்ஸ் தியரி கண்டென்ட்ங்கிறதுல. அதுக்கப்புறம் சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாமே அதுலேயும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதுவும் வந்து சி கேட்டகரியில் தான் வரும். சி கேட்டகரி மீன்ஸ் அது கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பட் அது பிசிக்கு இன்டர்மீடியட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஃப்ளோ இருக்கும். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன்னா இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் சப்ஜெக்ட்.
அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா வேற எதுக்கு வெயிட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் போயிருமா டாபிக் சாப்டருக்குள்ள? எஸ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு எவ்வளவு சாப்டர் முடியுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லா தியரி தான், நிறைய எழுதிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? பார்த்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சாப்டர் 1. Fundamentals of strength of materials. So strength of materials na என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, it is the branch of science which deals with the study of forces of internal and external forces in the study of inner deformable bodies and their effects in the rigid and deformable bodies study பண்றது வந்து strength of materials. So this is the branch of science time என்னாச்சு? 11:46. 1 hour ஆயிருக்குங்களா? Okay, which deals with study of so internal plus external ரெண்டையுமே study of forces internal and external and their effects over the bodies. இதுலயுமே வந்து ஒரு சில கேஸ்ல வந்து நம்ம ஒரு சில பாடிஸ் வந்து ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்குவோம். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃபார்மல் பாடிஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்புறம் வந்து ரெண்டையுமே வந்து நம்ம என்னன்னா எழுதிக்கலாம். ஜெனரல் அசம்ஷன் தானே, ரிஜிட் அண்ட் டிஃபார்மல் ரெண்டையுமே வந்து இதுல ஸ்டடி பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுலயும் வந்து நம்ம வந்து இப்ப இதுலயே வந்து மேஜரா நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா டிஃபார்மல் பாடி அண்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் பத்தி தான் ஸ்டடி பண்ண போறோம். பிகாஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து என்ன மெக்கானிக்ஸ்குள்ள வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து எதுக்குன்னா ஜென்ரலா மெக்கானிக்ஸ் சொல்லி போட்டலாம். ஓகே, சரிங்க, கிளாசிஃபிகேஷன் ரொம்ப கிளியரா முடிச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் மெக்கானிக்ஸ். மெக்கானிக்ஸ்ல என்ன இருக்கு? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், applied mechanics, which means applied mechanics of material, and another one is no topic இருக்கு, fluid mechanics. சரியா? so this is generally வந்து applied mechanics அப்படின்னு வெச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, அதுல வந்து மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்கு. so one is engineering mechanics, அடுத்து வந்து mechanics of material or strength of materials or mechanics MOM சொல்லுவீங்க, இல்லனா strength of materials சொல்லுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் fluid mechanics. ஓகே, சோ இதுல வந்து நம்ம எதை பத்தி ஸ்டடி பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து வேற என்ன இருக்கு? இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இன்டர்னல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எப்படின்னா வந்து மெக்கானிக்ஸ்ல வந்து டெஃபினேஷன் சொன்னோம். எனி பாடி வச்சு ரிஜிட் பாடி பத்தி ஸ்டடி பண்ணணும்னு சொன்னேன். அப்ப ரிஜிட்னா என்னன்னு சொன்னேன், பாடினா என்னன்னு சொன்னேன், இனர்ஷியா என்னன்னு சொன்னேன். அப்படி போனோம் இல்லையா சப்ஜெக்ட் பை 1 by 1. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினேஷன் இஸ் அப்ளைட் மெக்கானிக்ஸ் டெஃபினேஷன். அது வந்து 3 கிளாசிஃபிகேஷனா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அப்ளைட் மெக்கானிக்ஸ் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா எப்படி இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் நம்ம மெக்கானிக்ஸ்ல ஸ்டடி பண்ணது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் தான். அது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்ஸ்ல வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு மெம்பருக்குள்ள SAB SBC அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம் இல்லையா, ரெண்டுமே டுவர்ட்ஸ் ஆப்போசிட் ஈச் அதர்னு சொல்லி நம்ம போடணும் ஆல்வேஸ் ஒன்னு சொன்னா. ஓகே, அது வந்து இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் பிகாஸ் ஆல்வேஸ் தே ஈச் அதர் கேன்சல்ஸ் ஈச் அதர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம அசம்ஷன் மேக் பண்ணி நம்ம படிச்சிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன ஃபுல்லா டீடைலா படிக்க போறோம். சரி,
அப்படி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு பாடி ஃபோர்ஸ், ஓகேவா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணணுமா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னே ஒரு டாபிக்ல வரும், ஓகேவா? ஸோ அப்படி கன்சிடர் பண்ணா எப்படி இருக்கும், கன்சிடர் பண்ணாம எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து டிசைன்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்க டிசைன் மெத்தட் அனாலிசிஸ் மெத்தட் எப்படின்னா செல்ஃப் வெயிட் ஆஃப் த பாடி இஸ் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லி தான் நான் அனாலிசிஸ் மேக் பண்ணுவேன். பிகாஸ் செல்ஃப் வெயிட்னால என்ன ஆகும் அப்படி நான் நெக்லெக்ட் பண்றேன்னு அசம்ஷன் மேக் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படி இன் கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செல்ஃப் வெயிட் வர கேஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணிடுவேன், சரியா? அப்போ பாடி ஃபோர்ஸ் என்னது, இட்ஸ் ஓன் வெயிட் விச் மீன்ஸ் டியூ டு கிராவிட்டினால வரக்கூடியது. விச் மீன்ஸ் பாடி ஃபோர்ஸ் சொல்லலாம் வெயிட்னு சொல்லலாமா, டியூ டு கிராவிட்டினால வரக்கூடியது. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷன். இது மாதிரி சப்ஜெக்ட் அந்த மெம்பர் மேல ஏதாவது ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இதெல்லாமே வந்து என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதான் என்னோட இது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டர்பைன் இருக்கு, ஓகேவா? இந்த டர்பைனை வந்து நான் என்னன்னா இங்க வந்து 2 பாயிண்ட்ல வந்து பேரிங் வச்சு நான் என்ன பண்ணா கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 2 எண்ட்ல பேரிங் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டர்பைனோட வெயிட் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் இங்க இருக்கு, வெயிட் ஃபோர்ஸுங்க இருக்கு டவுன்வோர்ட் ஆக்ட். ஓகே, அது என்ன ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸா இன்டர்னல் ஃபோர்ஸா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தானே பாடி, அதாவது வெயிட் ஆஃப் த பீமுக்கு எக்ஸ்டர்னல், ஓகேவா? பீம் தான் நம்ம டிசைன் பண்றோம், ஓகே? ஸோ அந்த பீம் வந்து பாத்தீங்கன்னா இது டர்பைன். வெயிட் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து என்ன ஃபோர்ஸ், பாடி ஃபோர்ஸா? ஸோ ஷாஃப்ட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா என்னது, வெயிட் ஆஃப் த டர்பைன் வந்து பாத்தீங்கன்னா என்னது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். தட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் பாடி ஃபோர்ஸ். ஓகே, இதுலயே வந்து நம்ம அந்த ஷாஃப்டோட வெயிட் இருக்கு இல்லையா, ஷாஃப்டோட வெயிட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த பேரிங்ல கனெக்ட் ஆகுறதுனால அங்க எங்க டெவலப் ஆகுது, எனக்கு ஃப்ரிக்ஷன் ஜெனரேட் ஆகுமா? பேரிங்னா விட் இஸ் பால் பேரிங்கா இருந்துச்சு அப்படின்னா பால் பேரிங் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்னது கொஞ்சம் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் டெவலப் ஆகிற மாதிரி ஒரு கேஸ் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? அப்ப அந்த ஷாஃப்டோட வெயிட்னால அந்த ஷாஃப்டோட எண்டில் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி எனக்கு லூப்ரிகேட்டிங் ஆயிலா இருந்தாலும் ஏதோ ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குமா இருக்காதா, வெட் ஃப்ரிக்ஷன் ட்ரை ஃப்ரிக்ஷன் ஏதோ ஒன்று இருக்குமா இருக்காதா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாஃப்டோட பியரிங் எண்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தட் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னவா இருக்கு, ஃப்ரிக்ஷனா இருக்கு, எண்டு தான் அந்த பேரிங்ல. bearing is easy to eliminate the friction, but I am considering if it is a என்னது ரொட்டேட்டிங் ட்ரம் வந்து ஒரு இதுல வைண்ட் ஆயிருக்கும், ஒரு என்னது ஒரு கப்ளிங் போட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. கப்ளிங் போட்டு வச்சுட்டு அப்படின்னா அது சுற்றப்ப என்ன அந்த கப்ளிங்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, இப்போ இதுதான் வந்து என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், பாடி ஃபோர்ஸ். அனதர் ஒன் இஸ் சர்ஃபேஸ் ஃபோர்ஸ். ஓகே, அப்ப ரிஜிட் பாடினா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், there is a relative displacement with respect to any 2 points must be equals to 0 இருக்கும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அப்ப டிஃபார்மல் பாடினா அதுக்கு என்ன இருக்கும், அதுக்கு அப்படியே ரிவர்ஸா இருக்கும், சரியா? அப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது, இன்டர்னல் ஃபோர்ஸஸ். இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னு நார்மல் ஃபோர்ஸ், another one is shear force, ஓகேங்களா? one is normal force, another one is shear force, ஓகேங்களா? so these are all the two internal forces. okay, next rigid body னா என்னன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. so rigidனா என்னன்னா ஜஸ்ட் என்னன்னா அங்க ஆல்ரெடி படிச்சதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதான் நீங்க சொன்னீங்களா ரிஜிட் பாடி இந்த டைம் தேவைப்படுறப்ப. ஓகே, ரிஜிட் பாடினா என்னன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அந்த டாபிக். ஸோ ரிஜிட் பாடி என்னன்னா there is a whenever a load apply in the object the relative distance between any two particles remains same even after load is removed. ஓகேங்களா? A பாயிண்ட் அதே B பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ this is the AB which is equals to அதே AB இருந்துச்சு அப்படின்னா ரிஜிட் பாடியா இருக்கும். ஸோ there is no any displacement is not equal to 0. Sorry, displacement is equal to
not equal to 0, which means deformation also equal to 0. Deformation not equal to 0. எதுலயுமே வந்து என்னன்னா எனக்கு வந்து எந்த ஒரு இதுமே சேஞ்ச் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏபியோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, ஈக்குவல் டு 0. அண்ட் டிஃபார்மேஷன் ஆஃப் த ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏபி பாயிண்ட், ஓகே, இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னா என்னன்னு சொல்லி படியாச்சு. ரிஜிட் பாடி என்னன்னு சொல்லி பார்த்து டிஃபார்மபிள் பாடி அப்படின்னா நீங்க அதுக்கே வந்து ரிவர்ஸ்ல திங்க் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் பொசிஷன் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு லோட் அப்ளைடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஃபார்மபிள் பாடி. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேஜர்லி கான்சென்ட்ரேட்டிங் ஆன் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆஃப் த டிஃபார்மபிள் பாடிஸ். ரிஜிட் பாடி டிஃபார்மபிள் பாடி கம்பேர் பண்றது அப்ளைடு மெக்கானிக்ஸ். ரிஜிட் பாடி மட்டும் தனியாக எடுத்தீங்கன்னா அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். டிஃபார்மல் பாடியை பத்தி ஸ்டடி பண்றது 2 சாப்டர் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், another one is fluid mechanics. ஓகேவா? So mechanics of material and another one is fluid mechanics. So fluid mechanics is the indefinite shape of deformation இருக்கும். fluid நடத்துறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துனா அதான் சொல்லுவாரு சார். என்னன்னா shear stress, when shear stress applied in the body, when there is a shear stress applied over a body, என்னது, when it is having a definite deformation இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்டெஃபினைட் டிஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அது என்னது, fluid. அதனாலதான் வந்து அதுக்கு என்ன பண்ணுவோம், dy by dx equation the tau is equal to shear stress is equal to mu times dy by dt நியூட்டோனியன் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, 1 minute. Strength of materials. Is the branch of applied mechanics which deals with the study of internal resisting forces and deformation excuse me. Deformation that is developed due to externally applied load. Okay. Okay. ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெஷின் டிசைன்ல வந்து நம்ம அனலைசிஸ் பர்பஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் branch of science which branch of applied mechanics which deals with study of internal resisting forces in the object and deformation in the object that is developed due to externally applied load. ஓகேங்களா? அதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா இதெல்லாம் படிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அசம்ஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஷுட் மேக் டு அனலைஸ் எ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், மேக் டு இன் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட்ல வந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன அசம்ஷன்ஸ் மேக் பண்றேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அசம்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் very important assumption is material should be homogeneous and isotropic. Material should be homogeneous
an isotropic. Second one வந்து பாத்தீங்கன்னா members should be prismatic. Okay. Third one, material should obey Hooke's law. Okay, Hooke's law. Fourth வந்து பாத்தீங்கன்னா load must be statically applied load. Okay, load must be statically applied load. So அடுத்த வந்து பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா unless it is carried out in engineering mechanics effect of true stress and true strain only. Okay, true stress என்ன true strain என்னன்னு சொல்லி நம்ம அந்த சப்ஜெக்டோட அந்த டாபிக் அந்த இப்போ பாயிண்ட் அசம்ஷன் மேக் பண்ணிடுறேன், அதோட மீனிங் என்ன சொல்லி பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன், அனாலிசிஸ் இஸ் கேரிட் அவுட் by using engineering stress and strain. It means the effect of true stress and true strain are neglected. Okay, true stress and true strains are neglected. Okay, next, effect of body force is neglected and analysis is done on the basis of surface force only. Okay, next one பாத்தீங்கன்னா effect of body force is neglected. Now weight force of the self weight of the body is neglected சொன்னா அந்த பாயிண்ட் தான் இது. So effect of body force is neglected. So analysis carried on the basis of surface forces only. Okay. Next, so next one வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் வந்து முன்னாடி வந்து என்னதான் அடியில் வாங்கினாலுமே சரி, அந்த எஃபெக்ட் அனாலிசிஸ் கொண்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர் ரெசிடியூவல் ஆர் இனிஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுவோம், நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா, தோ த எஃபெக்ட் ஆஃப் pre or initial or residual stresses are neglected. Okay. Next, material should be continuous. There is no any voids or breaks, cracks, எதுவுமே இருக்க கூடாது. Deformation is under carried in the within the limit குள்ள தான் நடக்கணும் அப்படி சொல்லி நான் ஒரு கன்சிடரேஷன் எடுப்பேன். Yeah, material should be continuous. அப்படின்னா ஒரு பீம் எடுத்து அனலைஸ் பண்ற அப்படின்னா அந்த பீம்ல எந்த ஒரு கிராக் இருக்கக்கூடாது, இன்ஸ்பெக்ஷன் பண்றல ஒரு கிராக் இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது. which means மெட்டீரியல் இன்டர்னலாவும் கூட there is no any voids. voidsனா gaps,
தேர் இஸ் நோ எனி கிராக்ஸ் இருந்தாலும் சரி என்ன ஆகுன்னா அனலைஸ் பண்றப்ப எடுத்தோன்னா டப்புன்னு உடஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்றது அனாலிசிஸ்ல வந்து அந்த மாதிரி கேஸ்ல வந்து நம்ம அசம்ஷன் மேக் பண்ண கூட அப்படி மேக் பண்ண இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் அண்ட் which means continuous there is no voids or cracks. Sir, சொல்லுங்க. Okay, there is no any voids or cracks வந்து எதுலயுமே இருக்காதுன்னா கண்டினியூஸ் பீம்ல கண்டினியூஸா இருக்க ஒரு மெட்டீரியல் இருக்காது. And deformation and and deformable but deformation is within the limit. Which means மெட்டீரியல் வந்து பெண்ட் ஆகக்கூடாது பட் அந்த பெண்ட் ஆனாலுமே சரி என்னன்னா வித்தின் த லிமிட் குள்ள தான் இருக்கும். பிரேக் ஆகிற அளவுக்கு நான் என்ன கொண்டு போக மாட்டேன். ஓகேவா இந்த பிரேக்கிங் பத்தி நான் ஸ்டடி பண்ணவே மாட்டேன். ஒன்லி அந்த மெட்டீரியல் வந்து ஃபெயிலியர் ஆகாம இருக்கிறதுக்காக எந்த பாயிண்ட் கிரிட்டிக்கல் ஜஸ்ட் என்னன்னா ஒரு என்னன்னு மட்டும் தான் சொல்லுவேன் தவிர எந்த இடத்துல பிரேக் ஆகும் எப்படி பிரேக் ஆகும் எதனால பிரேக் ஆகும் அப்படின்னா நான் எதையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா அதெல்லாம் வந்து மெஷின் டிசைன்ல தான் படிப்போம். ஸோ இப்போதைக்கு இங்க என்ன படிக்க போறோம் அப்படின்னா அசம்ஷன்ஸ் ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் வந்து இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோமே தவிர இப்படி இருந்ததுனால ஃபைனலா கிடைச்ச சிந்தாமிஸோட ரிசல்ட் வந்து எடுத்து பண்ணி என்ன பண்றோம்னா இப்படி இருக்க மெட்டீரியல் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணா எப்ப பிரேக் ஆகும் எந்த இடத்துல பிரேக் ஆகும் இவ்வளவு நேரத்துல பிரேக் ஆகும் இவ்வளவு ரொட்டேஷன்ல பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றது மெஷின் டிசைன். ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா 9th one லாஸ்ட் அனாலிசிஸ் செயின்ட் வினான் principle is applicable. செயின்ட் வினான் பிரின்சிபல் தான் நம்ம பின்னாடி பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா ஓகே மெட்டீரியல் should be homogeneous and isotropic னு சொன்னா so what we should have to understand what is homogeneous. okay first homogeneous னா என்னன்னு சொல்லி தெரியணும். okay homogeneous னா என்னன்னா just எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ஓகேவா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மெட்டீரியலுக்கு வந்து ஒரு பாய்சன் ரேஷியோ இருக்கும். ஓகேவா ஒரு யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஒரு பல்க் மாடுலஸ் வேல்யூ இருக்கும். ஓகேவா அதே மாதிரி அதோட ரிஜிடிட்டி மாடுலஸ் வேல்யூ ஒரு வேல்யூ இருக்கும். ஆல்ரெடி நம்ம எல்லாம் காலேஜ்ல படிச்சதுனால நான் டைரக்ட் டேர்ம்ஸ்லாம் நான் இப்பயே சொல்லிடுறேன். ஓகேவா சரி அந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் சொல்லி நம்ம ஒரு வேல்யூ சொல்றோம். ஓகேவா இஃப் இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து அது வந்து 4 டைப்ஸா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் ஹோமோஜீனியஸ் அதுல வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் which means Young's modulus, bulk modulus, Poisson ratio, another one is modulus of rigidity. Elastic constants, which means elastic material of the properties எல்லாமே ஒண்ணுனா elastic constants are independent with respect to location இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த மெட்டீரியல் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த மாதிரி ஒரு பாடி நான் ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து இங்க ஒரு எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஈங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. யா அதே வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க E1 E2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது A பாயிண்ட் B பாயிண்ட பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த B பாயிண்ட்லயே வந்து அதே மாதிரி E1 E2 which means location சேஞ்ச் ஆனாலும் அந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து A பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 2000 அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா Bங்கிற பாயிண்ட்ல அதோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ என்னவா இருக்கணும் 2000 தான் இருக்கணும். ஓகேவா ஓகே அப்படிங்கறது என்னோட அசம்ஷன். ஓகேவா இப்ப அது வந்து என்னன்னா ஹோமோஜீனியஸ் மெட்டீரியலுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா நெக்ஸ்ட் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பியூர் காப்பர் ராட் இருக்கு இல்லையா பியூர் காப்பர் ராட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பர் ராடுக்கு ஃபுல்லாவே வந்து என்னவா இருக்கும் ஒரு எலாஸ்டிக் வேல்யூ இருக்குமா. ஒரு ஸ்டீல் ராட்னா அந்த ஸ்டீல் ராடுக்கு பியூரான ஒரு ஸ்டீல் ராடுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு எலாஸ்டிக் வேல்யூ இருக்கும். அந்த எலாஸ்டிக் வேல்யூ எந்த பாயிண்ட்ல எடுத்தீங்கனாலுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல்
காப்பர், டிம்பர், சரிங்களா? அடுத்தது வந்து அலுமினியம் எல்லாமே. ஸோ ஒரு மெட்டீரியல்னா அந்த ஒரு மெட்டீரியலான ஆனது மட்டும், ஓகேவா? வி ஆர் நாட் டிஸ்கசிங் எனிதிங் இன் த அலாய் மெட்டீரியல், ஓகேவா? நான் சொல்றது பியூர் மெட்டீரியல் தான் படிக்கிறேன், அலாய்டு மெட்டீரியல் பத்தி படிக்கவே இல்லை, ஓகேவா? அலாய்டு மெட்டீரியல்னா இப்போ காப்பர் நிக்கல் சேர்ந்தது வந்து அது ஒரு மெட்டீரியலா இருக்கும், ஓகேவா? காப்பர் ஜிங்க் சேர்ந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், ஓகேவா? அப்ப இண்டிவிஜுவல் மெட்டீரியல் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹோமோஜினியஸ் மெட்டீரியல் சொல்லுவோம். அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஐசோட்ரோபிக். the material should be homogeneous and isotropic. Okay, isotropic. Okay, isotropic அப்படின்னா என்னன்னா elastic properties are independent with respect to direction இருந்துச்சு அப்படின்னா மீன்ஸ் அது வந்து என்னன்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு. அந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனை பொறுத்து அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல வந்து ஈவோனுங்கிற யங்ஸ் மாடல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒய் ஆக்ஸ்ல பார்த்தோன்னா எனக்கு ஈவோனுங்கிற யங்ஸ் மாடல்ஸ் தான் இருக்கணும். ஜெட் ஆக்ஸ்ல பாத்தீங்கன்னாலுமே அதுக்கு ஈவோன் அப்படிங்கிற யங்ஸ் மாடல்ஸ் தான் இருக்கணும். விச் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து E1 E2 வந்து எலாஸ்டிக் மெம்பர்ஸ்னா E1 இஸ் ஈக்குவல் டு ஈன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல E2 இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அந்த பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூ நான் சொல்றேன். ஐ எம் நாட் ஸ்பெசிஃபைங் இட்ஸ் டைரக்ஷன். ஓகேவா? ஓகே, இங்க தான் என்ன சொல்றேன்னா டைரக்ஷனை பத்தி பேசுறேன். ஓகே, இங்க லொகேஷன் மட்டும் தான் பேசுறேன், இங்க வந்து டைரக்ஷனை பத்தி பேசுறேன். ஸோ டைரக்ஷன்னா இப்போ வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து 3 மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் விச் மீன்ஸ் எக்ஸ், ஒய், இசட். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட்ல வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் E1 அப்படிங்கிற யங்ஸ் மாடல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒய் டைரக்ஷன்லயும் யங்ஸ் மாடல்ஸ் 200 தான் இருக்கணும். இதுலயே என்னவா இருக்கணும், 200 தான் இருக்கும். ஸோ ஸ்டீலோட யங்ஸ் மாடல்ஸ் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2200 ஜிகா பாஸ்கல். அந்த ஜிகா பாஸ்கலோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும், எந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலுமே சேமா இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோட்ரோபிக். எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோமோஜினியஸ் மெட்டீரியல். அப்ப இந்த ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கும்? the material should be homogeneous and prismatic இருந்துச்சு அப்படின்னா எந்த லொகேஷன்ல பாத்தீங்கன்னாலும் 200 ஜிகா பாஸ்கல் தான் இருக்கணும். எந்த டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலுமே 3 மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு என்னவா இருக்கணும், அது வந்து 200 ஜிகா பாஸ்கலா இருந்தா மட்டும்தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலோட அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? ஓகே, எந்த ஒரு சப்ஜெக்ட் எந்த ஒரு நீங்க ஒரு மெத்தட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்கனாலுமே அதுக்கு வந்து அசம்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த அசம்ஷன்ஸ் தான் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட், சரி சார், இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3 டைரக்ஷன் 3 லொகேஷன்லயும் வந்து வெவ்வேறு லொகேஷன்ல வெவ்வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி வெவ்வேறு டைரக்ஷன்ல வெவ்வேறு மாதிரி இருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஃபைன் கிரைண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஐசோட்ரோபிக்கா இருக்கும். எக்ஸாம்பிள் ஆல் ஃபைன் கிரைண்டு, அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா அலுமினியம், காப்பர், ஸ்டீலு இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபைன் கிரைண்டா இருந்துச்சு அப்படின்னா ஐசோட்ரோபிக் மெட்டீரியலா இருக்கும். ஓகேவா? ஃபைன் கிரைண்ட் மீன்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஃபைன் கிரைண்ட்னா நல்லா ஃபினிஷிங் பண்ணிருக்கணும்னு அவசியம் அப்படி கிடையாது. ஃபைன் கிரைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்கலா வந்து நம்ம இது மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு புரியும். ஒரு மெட்டீரியல் வந்து ஹீட் பண்ணுவீங்க, ஹீட் பண்ணா வந்து அதிகமா வந்து என்னாகும், மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கொல கொல கொலன்னு இருக்கும். அது என்னன்னா நீங்க எடுத்து தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா சடனா வந்து என்ன ஆகும், அப்படியே குவென்ச் ஆகுமா, சடன் டிராப்பிங் லிக்விட் தான் வந்து குவென்ச்சிங்க. அப்படி நீங்க குவென்ச் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள விடுறப்ப சடனா வந்து என்ன ஆகும், அப்படி இறுகி போயிடும். ஓகேவா? அப்படி இருக்காம ஸ்லோ கூலிங் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஃபைன் கிரைன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்படி அந்த ஃபைன் கிரைன்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், சடனா வந்து நீங்க கூல் பண்ணீங்க அப்படின்னா சடனா வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கூல் ஆயிரும். அப்படி கூல் ஆகிறப்ப வந்து கிரெயின்ஸ் கிடைக்கும். அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபைன் கிரைன், கோர்ஸ் கிரைன் 2 டைப் இருக்கு. ஃபைன் கிரைன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். கோர்ஸ் கிரைனா அந்த கிரெயின் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? அப்படி பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து
என்னது கோர்ஸ் கிரெயின், சின்னதா இருந்துச்சுன்னா ஃபைன் கிரெயின். அப்ப இங்க என்ன சொல்லியிருந்தேன், ஆல் ஃபைன் கிரைன்டு மெட்டீரியல்ஸ். ஃபைன் கிரைன்டு மெட்டீரியல்ஸ்னா அந்த குவென்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைன் கிரெயின்ஸ் கிடைச்சது அப்படின்னா எனக்கு அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து எனக்கு என்னன்னா என்ன மெட்டீரியல், ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபைன் கிரைன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் நம்மளுக்கு வந்து ப்ரீ மியூச்சுவலி ப்ரொபோர்ஷனல் டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்பர்ட்டியும் என்னவா இருக்கும், சேமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து E1 வந்து ஈன்னு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி E1 வந்து ஒரு என்னவா இருக்கட்டும், ஒரு கேவா இருக்கட்டும், ஒரு பல்க் மாடலஸ் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து 3 பர்சன்ட் டைரக்ஷன்ல எனக்கு அதே பல்க் மாடலஸ் வேல்யூ தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 80 மெகா பாஸ்கலா இருந்துச்சு அப்படின்னா பல்க் மாடலஸோட வேல்யூ அதே வேல்யூ தான் வந்து 3 மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்லயும் வந்து எனக்கு என்ன இருக்கணும், சேமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். ஓகே, மெட்டீரியல் இஸ் செட் டு பி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இருந்துச்சு அப்படின்னா it exists the same elastic properties in every direction at every location. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் என்ன பார்த்தோம், ஐசோட்ரோபிக் சொல்லி பார்த்தோம். இதை தவிர இன்னும் இதோட ரிவர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ் மீன்ஸ் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லொகேஷனை பொறுத்து டிஃப்ரெண்டா இருக்கிறது, அதே மாதிரி டைரக்ஷனை பொறுத்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நேமிங் வெவ்வேறு. ஒன் இஸ் ஆர்த்தோட்ரோபிக். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல். ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னா ஹியர் இதுக்கு முன்னாடி ஹோமோஜீனியஸ்ல எப்படி படிச்சிருந்தோம், the elastic properties of the material is independent with respect to the direction location. அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோட்ரோபிக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியா ஹோமோஜீனியஸ் அதே வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆர்த்தோட்ரோபிக். அதே வந்து அனிசோட்ரோபிக் இன்னொரு டைப் இருக்கு. அனிசோட்ரோபிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்போசிட் டு த isotropic. Isotropic is independent with respect to direction, but here it is dependent with respect to direction. சரியா? அப்ப ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் dependent of location, which means properties are changing with respect to location. இதுக்கு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எனி ரேட் மெட்டீரியல்ஸ் லேயர் பை லேயரா வந்து காம்போசிட் மெட்டீரியல் வைக்கிறீங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன்ல ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும், இன்னொரு லொகேஷன்ல அந்த இன்னொரு காம்போசிட் மெட்டீரியல் வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப ஆல் லேயர்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ். பிளைவுட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், பிளைவுட் நீங்களே பார்த்துருப்பீங்க, அறுத்த ஈஸியா அறுத்துடலாம், பட் அதோட ஸ்ட்ராங் வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல்னால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் அனிசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக் மெட்டீரியல் ஆர் நான் ஐசோட்ரோபிக் அப்படி சொல்லுவோம், ஆர் அல்லோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஓகே, ஹியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் dependent of direction. So with respect to direction, elastic values are changing. சரியா? This is called anisotropic materials. Okay.